அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாம் இப்போது இயல் 5 உள்ள கவிதை பேழை அழியா செல்வம் அதான் பார்க்க போகிறோம். சரியா? அழியாத செல்வம் எதுமா? எப்பவுமே நமக்கு அழியாத செல்வம் எது? கல்வி. சரியா? அதை பற்றி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். இது நாலடியாரில் வரக்கூடிய ஒரு செய்யுள் தான் நமக்கு பாடப்பகுதியாக வந்திருக்கு. சரியா? அழியா செல்வம் நாலடியார். பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு பல்வகையான செல்வங்களை சேர்த்து வைக்கின்றனர். அவற்றுள் சில செல்வங்கள் களவு போகவோ அழியவோ கூடும். ஆகையால் பெற்றோர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வங்களுள் சிறந்ததும் அழியாததும் ஆகிய செல்வத்தை பற்றி அறிவோம். இதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த பாடலில் பெற்றோர் தம்மோட குழந்தைகளுக்கு எதை சேர்த்து வைக்க சொல்கிறாங்க? அழியாத செல்வமாகிய கல்வி செல்வத்தை தான் சேர்த்து வைக்கணும். மற்ற பொருள் பணம் எல்லாமே என்ன ஆகும்? அழியக்கூடியது. சரியா? அதனால தான் நம்ம அழியாத செல்வம் கல்வி பற்றி தான் இப்போ இந்த பாடலில் பார்க்க போகிறோம். சரியா? பாடல் கவனிங்க. வைப்புலி கோட்படா வாய்த்தீயிற் கேடில்லை. வைப்புலி கோட்படா வாய்த்தீயிற் கேடில்லை. மிக்க சிறப்பின் அரசர் செறின் வல்வார். எச்சம் என ஒருவன் மக்கட் செய்வன விச்சை மற்று அல்ல பிற. இந்த பாடல் எழுதியவர் சமண முனிவர். வைப்புலி கோட்படா வாய்த்தேயிற் கேடில்லை. மிக்க சிறப்பின் அரசர் செறின் வல்வார். எச்சம் என ஒருவன் மக்கட் செய்வன விச்சை மற்று அல்ல பிற. இதில் விச்சை அப்படின்றது என்னதுமா? கல்வி. வைப்புலி அப்படின்னா பொருள் சேமித்து வைக்கக்கூடிய இடம். சரியா? ஒரு பொருளை சேமித்து வைக்கக்கூடிய இடம் என்னது? வைப்புலி. களவு அப்படின்னா என்னது? திருட்டு போடுறது. சரியா? வைப்புலின்னு என்ன சொன்னேன்? பொருள் சேமித்து வைக்கும் இடம். வைப்புலி கோட்படா வாய்த்தேயிற் கேடில்லை. நம்ம பொருளை சேமித்து வைக்கிற மாதிரி கல்வியை நம்ம சேமித்து வைத்தா கூட அது என்ன செய்யாது? நம்மக்கிட்டேருந்து பிறரால் கொல்லப்படாது. கேடில்லை. வாய்த்தேயிற் கேடில்லை. மிக்க சிறப்பின் அரசர் செறின் வல்வார் அப்படின்னா மிக்க சிறந்த சிறப்பினுடைய அரசரால் கூட என்ன செய்ய முடியாதான்? நம்மக்கிட்ட இருக்க இந்த கல்வியை எடுக்க முடியாது, திருட்டு போக முடியாது, கவரவும் முடியாது. சரியா? எச்சம் என ஒருவன் மக்கட் செய்வன. மக்கட்னா யாருங்க? அவங்களுடைய குழந்தைகள். சரியா? எச்சம் அப்படின்னா என்னது? சொத்து சேர்த்து வைக்கிறது. என்ன சேர்த்து வைக்கணும் அப்படின்னா விச்சை மற்று அல்ல பிற. விச்சைனா கல்வி. கல்வியை தவிர வேறு எந்த செல்வமும் செல்வம் ஆகாது. அதை தான் ஒரு குழந்தைக்கு சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த பாடல். சரியா? வைப்புலி கோட்படா வாய்த்தேயிற் கேடில்லை. மிக்க சிறப்பின் அரசர் செறின் வல்வார். எச்சம் என ஒருவன் மக்கட் செய்வன விச்சை மற்று அல்ல பிற. வைப்புலி கோட்படா அப்படின்னா வைப்புலின்னு என்னது? பொருள் சேமித்து வைக்கக்கூடிய இடம். நம்ம ஒரு பொருளை சேமித்து வைக்கிற இடத்துல கல்வியை சேமித்து வச்சோன்னா அது பிறரால் கொல்லப்படாது. மற்ற பொருள்கள் நம்ம என்ன சேர்த்து வச்சாலும் அது என்ன ஆகிடும்? பிறரால் கவர்ந்து செல்லவோ இல்லை தானாகவே அழிந்து போகக்கூடிய சொத்துக்கள்லாம் இருக்குது இல்லையா? அந்த மாதிரி கல்வி செல்வம் என்ன ஆகாது? திருட்டு போகாது. பிறருக்கு நம்ம சொல்லி கொடுத்தா கூட குறையாது. சரி, அவருக்கு வாய்க்கும்படி சொல்லி நம்ம கொடுத்தா கூட அந்த நம்மக்கிட்டேருந்து கல்வி என்ன செய்யாது? குறையாது. மிக்க சிறப்பினை உடைய அரசர் கூட நம்மளுடைய கல்வி செல்வத்தை கவர முடியாது. வைப்புலி கோட்படா வாய்த்தேயிற் கேடில்லை. மிக்க சிறப்பின் அரசர் செறின் வல்வார். எச்சம் என ஒருவன் மக்கட் செய்வன. ஒரு குழந்தைக்கு செல்வம் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நினச்சா விச்சை மற்ற அல்ல பிற. கல்வியை தவிர மற்ற எந்த செல்வங்களும் சேர்த்து வைக்க தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? பாடலை திரும்ப கவனிங்க. வைப்புலி கோட்படா வாய்த்தேயிற் கேடில்லை. மிக்க சிறப்பின் அரசர் செறின் வல்வார். எச்சம் என ஒருவன் மக்கட் செய்வன விச்சை மற்று அல்ல பிற. இந்த பாடல் எழுதினவர் சமண முனிவர். இப்போ நீ ஒரு பொருள் ஒரு சாக்லேட்டே வச்சுருக்கேன்னு வச்சுக்கோயேன். நிறைய சாக்லேட் நீ வச்சுருக்காத போய் ஒழிச்சு வைக்கிற. நம்ம இன்னொரு நாள் சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்து வைக்கிற. ஒரு செல்ஃபில் வச்சுருக்க. நீ நினச்சிட்டு இருப்ப அந்த பொருள் அங்கே அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நிறைய எறும்புகள் உனக்கு தெரியாமல் அதை போய் சாப்பிட்டு வெறும் கவர் மட்டும்தான், அந்த சாக்லேட் கவர் மட்டும்தான் அங்கே இருக்கும் நீ போய் திரும்ப பார்க்கும்போது. அதுபோல் ஒரு பொருள் நம்ம சொத்துன்னு ஏதோ ஒரு சேர்த்து வைக்கிறோம் அப்படின்னா அது மற்றவங்களால் ஈஸியாக கவர்ந்து செல்ல முடியும். ஆனால் நீ படித்த படிப்பு உன்கிட்டேருந்து யாராலையும் கவர்ந்து செல்ல முடியாது. நீ உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லிக் கொடுக்குற அப்படின்னு வச்சுக்கோயேன். அப்போ உன்கிட்டேருந்து நீ மறந்து போயிருவியா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது. நீ சொல்லி தந்தினா உனக்கு அது மேலும் மேலும் பயிற்சியை தான் கொடுக்குமே தவிர உன்கிட்டேருந்து அது குறைஞ்சு போகாது. பிறருக்கு நம்ம கொடுத்தாலும் குறைவுபடாது. மிக்க சிறப்பினை அரசர் உடைய அரசராக இருந்தால் கூட அந்த ராஜாவால் கூட நம்மகிட்டேருந்து எதுவும் என்ன செய்ய முடியாது? திருடிட்டு போக முடியாது.
எதை? கல்வியை தான். சரியா? நம்ம வேறு என்ன பொருள் வச்சுருந்தாலும் அந்த பிறரால் ஈஸியாக எடுத்துகிட்டு போக முடியும். அதனால் ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் அப்படின்னு சொல்கிறத கல்வி செல்வம் தான், மற்ற செல்வமெல்லாம் செல்வமே ஆகாது அப்படின்றதான் இந்த பாடலோட பொருள். சரியா? இப்போ திரும்ப கவனிங்க. வாய்ப்பொழி கோட்படா வாய்த்தீயிற் கேடில்லை, மிக்க சிறப்பின் அரசர் செறின்வல்வார், எச்சம் என ஒருவன் மக்கட் செய்வன விச்சை மற்றல்ல பிற. இந்த பாடல் எழுதினவர் யார்? சமண முனிவர். சரியா? நம்ம குழந்தைகளுக்கு என்ன சேர்த்து வைக்கணுமா? இந்த கல்வி செல்வத்தை தான் சேர்த்து வைங்க. வேறு நீங்கள் மற்ற செல்வங்கள் எல்லாம் தரணும்னு அவசியமே இல்லை, கல்வி செல்வம் இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? பாடலோட பொருளை திரும்ப கவனிங்க. கல்வியை பொருள் போல வைத்திருப்பினும் அது பிறரால் கொல்லப்படாது, ஒருவருக்கு வாய்க்கும்படி கொடுத்தாலும் குறைவுபடாது, மிக்க சிறப்பினை உடைய அரசராலும் கவர முடியாது. ஆதலால் ஒருவர் தம் குழந்தைக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் கல்வியே ஆகும், மற்றவை செல்வம் ஆகாது. இந்த நூல் வெளி பார்க்கலாம். நாலடியார். இந்த நூல் சமண முனிவர் பலரால் எழுதப்பட்ட நூல். சரியா? ஒருத்தர் மட்டும் எழுதலை. இந்த நூலை நிறைய புலவர்களால், முனிவர்களால் எழுதப்பட்டது. இந்நூல் 11 கீழ்க்கணக்கு நூல்களில் ஒன்று. 11 கீழ்க்கணக்கு நூலில் இந்த நாலடியாரும் ஒன்று. இது 400 வெண்பாக்களால் ஆனது. எவ்வளோ வெண்பாக்கள்மா? 400 வெண்பாக்களால் ஆனது. இந்நூலை நாலடி 400 என்றும் வேளாண் வேதம் என்றும் அழைப்பர். இதோட வேறு பெயர்கள் என்னது? நாலடியாருக்கு நாலடி 400, வேளாண் வேதம், ரெண்டாவதுக்கு வேறு பெயர்கள். சரியா? திருக்குறள் போன்றே அறம், பொருள், இன்பம் என்னும் முப்பால் பகுப்பு கொண்டது. திருக்குறள் எப்படி அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் 3 பகுதி இருக்கோ அதே போல் இதுவும் 3 பிரிவுகளை கொண்டது. இந்நூல் திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றப்படுவதை 4ம் 2ம் சொல்லுக்குருதி எனும் தொடர் மூலம் அறியலாம். இந்த தொடர் எதில் வருது அப்படின்னு கேட்டால், ஆளும் வேலும் பல்லுக்குருதி, 4ம் 2ம் சொல்லுக்குருதின்றது ஒரு பழமொழி இல்லையா? ஆலமரம், ஆளும் வேலும், வேலும்னா வேப்பமரம், அது 2 குச்சியும் வச்சு பல் தேய்ச்சாங்கன்னா அந்த காலத்தில் மக்களோட பற்கள் எல்லாம் எப்படி இருந்ததான்? உறுதியாக இருந்தது. இப்போ தான் நம்ம நிறைய கெமிக்கல்ஸ் உள்ள பேஸ்டெல்லாம் பல் தேய்க்க யூஸ் பண்ணுறோம். அதனால் நம்ம பற்களில் நிறைய நோய்கள் வருது இல்லையா? முந்தைய அதுக்காக என்ன சொல்லியிருந்தாங்க? ஆளும் வேலும் பல்லுக்குருதி, 4ம் 2ம் சொல்லுக்குருதி. நாலடியாரும் 2 அடி உள்ள திருக்குறளையும் படித்தோன்னா நம்ம சொல்கிற வாக்கெல்லாம் எப்படி இருக்கும்? உறுதியானதாக இருக்கும். நம்ம சொல்லக்கூடிய அதை படித்து அதன் வழி நடக்கிறவங்க என்ன செய்ய மாட்டாங்களாம்? பிறருக்கு துன்பம் செய்ய மாட்டாங்க அப்படின்றதான் இதோட கருத்து. சரியா? ஆளும் வேலும் பல்லுக்குருதினா ஆலம் குச்சிகளும் வேலும் குச்சிகளும், வேம்பு குச்சிகளும் நமக்கு என்ன பல்லுக்கு உறுதி கொடுத்தது. அதுபோல் நாலடியாரும் திருக்குறளும் படித்தவங்க அவங்களுடைய சொல்லுக்கு உறுதி கொடுத்தாங்க அப்படின்றதான் இதோட கருத்து. சரியாம்மா? புரியுதா உங்களுக்கு? ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். சரியா? நன்றி.